ஈசனின் அன்பால் விதியை வென்றவர். தென்னாடுடைய ஈசன் என் மனம் விரும்பிய நேசன். பல பேர் பெற்ற அசுரன் உலகையாளும் நரசன். எத்தனை பிறவிகள் என கழித்தாலும் அத்தனையை முனைவணங்கும் வரம் அளிப்பாய். மூதாதைகள் புராணங்களில் புகழ் பாட, இப்போதுள்ளவர்கள் கவிதைகளிலே பெருமை பேச, அத்தனைக்கும் சொந்தக்காரனாய் விளங்கும் எம்பெருமானை அடைய மனிதன் கடைபிடித்த வழிமுறைகள் பல. அதில் ஒன்றிய தவம். தவம் என்றால் ஒரு நினைவில் நிலைத்திருத்தல் என்று அர்த்தம். அவ்வாறு தவம் புரிந்து ஈசனின் மனம் குளிர்ந்து அவன் அன்பால் விதியை வென்ற மார்க்கண்டேயரின் கதையே இது. இவர் வரலாறு ஒரு யுகம்பாடும். இது இவர் விதி வென்ற ஒரு கதையாகும். இவர் அடையாளம் அது சிவனாகும். ஒரு புராணம் பெற்றது இவர் பெயராகும். பாசக்கயிறு இழுத்தும் இவர் மாயவில்லை, எமனை எடுத்தும் இவர் ஓயவில்லை. இவர் போல் ஒருவர் இங்கு வாழவில்லை. பல புராணங்கள் இவர் பெயர் கூறாவிட்டாலும் இந்து மதங்களிலே உள்ள 18 புராணங்களில் ஒன்றான மார்க்கண்டேயர் புராணம் இவர் பெயர் கூறுகின்றது. மிருகண்டி என்பவர் பெரும் தவ முனிவர். அவருக்கும் அவர் பத்தினியான மித்திராவுக்கும் வாழ்க்கையில் குறையொன்று இருந்தது. அதுவே புத்திர பேறு இல்லாத குறையாகும். இவர்கள் இருவரும் காசிக்கு சென்று மணிக்கர்ணிகையில் நீராடி விஸ்வநாதரை நினைத்து ஓராண்டு காலம் கடன் தவம் இருந்தனர். தவத்தின் பலனால் மனம் குளிர்ந்த விஸ்வநாதர் அவர்கள் முன் தோன்றி யாரு வர வேண்டும் என்று வினவர். முனிவரோ புத்திர பேறு வேண்டும் என்று கூறினார். முனிவருக்கு புத்திர பேறு கொடுக்க முன் சிவன், 100 வயது வரை ஆகவுள்ள தீய குணங்களுடைய மகன் வேண்டுமா, அல்லது 16 வயதை வாழக்கூடிய அழகான சகல கலைகளின் வல்லவனான என் மீது மட்டற்ற பக்தி கொண்டவனான மகன் வேண்டுமா என கேட்டான். அத்துடன் அவன் 16 ஆண்டு காலமே உயிரோடு வாழ்வான் என்றும் கூறினார். முனிவர் எந்த புத்திரனைத்தான் வேண்டுவார்? 100 வயது வரை தீய குணங்கள் உடையவனான புத்திரனையா, அல்லது சகல குணங்களும் அழகை உடைய 16 வயதுடைய மகனையா? யார்தான் 100 வயதுடைய தீய குணமுடைய மகனை வேண்டுவார்? 16 வயது ஆகவுடைய மகனையே வேண்டினார். சிவனும் தந்தையின் என கூறி மறைந்தார். பின்னர் காசியில் தவம் முடிந்ததும் 10 மாதத்தின் பின்னர் முனிவரின் பத்தினி அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார். காலையில் கிழக்கு வெளுக்கும் சூரியன் போல ஒளி வீசினான் அந்த குழந்தை. பிரம்மதேவனே வந்து அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயர் என பெயர் சூட்டினார். குழந்தை மகா புத்திமானாக இருந்தான். 5 வயது ஆகுவதற்குள்ளேயே சகல கலைகளும் பெற்று கற்ற கலைகளில் தேர்ச்சி பெற்றும் வளர்ந்து விட்டான். அத்தோடு அறிவு, அடக்கம், பெரியவர்களை மதித்தல், அளவிடா சிவபக்தி, உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல் ஆகியவையோடு இவன் யாரும் பிள்ளை என கேட்கும் அளவிற்கு வாழ்ந்தான். மதிப்போக நாளோட 16 வயதும் வந்து பிறந்தது. இதுவரை தன் மகனை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்த மிருகண்டுவிற்கும் அவர் பத்தினிக்கும் கவலையும் பிறந்தது. இன்னும் ஓராண்டுதானே தன் மகன் தன்னுடன் உயிரோடு இருப்பான் என போது தம்பதியினர் துன்பத்தில் ஆழ்ந்தனர். தமது பெற்றோரின் துன்பத்திற்கு என்ன காரணம் என தெரியாமல் தத்தளித்த மார்க்கண்டேயர் அதற்கான என்ன காரணம் என பெற்றோரை துளைத்தெடுத்தான். அவர்களும் வேறு வரையின்றி சிவபெருமான் அளித்த வரத்தின்படி நீ ஓராண்டு காலமே இன்னும் வாழ முடியும் என்பதை கூறி வருந்தினர். இதை கேட்ட மார்க்கண்டேயர், தந்தையே, இதற்காக நீங்கள் ஒரு துளியும் வருந்த வேண்டாம். நமச்சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை நிற்கும். உண்மையாக பக்தி செய்பவர்களை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். துணிவோடு இருங்கள் என கூறி விடைபெற்று காசிக்கு சென்று மணிக்கர்ணிகையில் நீராடி அங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவினார். அதற்கு பல்லாயிரம் பூவின் வகைகளும் தொடுத்து ஒரு மாலையும் செய்து துளசியின் தூய நறுமுகையும் செந்தாமரை தாளும் சேர்த்து செங்கமல மாலையும் அதில் பல வில்வத்தின் நிலையும் சேர்த்து வழிபட்டு வந்தான். நமச்சிவாய எனும் 5 எழுத்தை கூறி தவத்தில் ஆழ்ந்தான். அச்சிறுவனின் தவத்தை பார்த்து மனம் குளிர்ந்த விஸ்வநாதர் அவர்கள் முன் தோன்றி யாது வரம் வேண்டும் என்று வினவர். மார்க்கண்டேயர் அவர் காலடியில் வீழ்ந்து வணங்கி அவரை பலவாறு போற்றி புகழ் பாடி தன்னை காலம் கைப்படா வண்ணம் காத்தருள வேண்டும் என்றார். அதற்கு சிவனும், மார்க்கண்டேயா, நீ அஞ்ச வேண்டாம், அவனின் பிடியிலிருந்து நம்மருள் உன்னை காப்பாற்றும் என வரம் அருளி மறைந்தார். மார்க்கண்டேயர் தன் வாழ்நாள் பற்றி கவலைப்படாமல் சதா சிவபூஜையில் திளைத்திருந்தான். 16 ஆண்டுகள் முடிந்ததும் எமன் தூதர்களை அனுப்பி மார்க்கண்டேயரின் உயிரை அழைத்து வர சொன்னான். சிவபூஜையில் திளைத்திருந்த மார்க்கண்டேயரின் அருகே அணுக அஞ்சி மேலுலகு சென்று எமனிடம் விஷயத்தை கூறினர். எமன் தமது கணக்காளரால் சித்திரபுத்திரனை விழித்து மார்க்கண்டேயனது கணக்கை கூறுமாறு கேட்டான். சித்திரபுத்திரனோ, பிரபு, மார்க்கண்டேயனுக்கு ஈசன் தந்த 16 ஆண்டு காலம் முடிந்தது. விதியை வென்றவர் இங்கு எவருமே இல்லை. மார்க்கண்டேயரின் சிவபூஜையின் பலனால் மேலும் புண்ணியம் கூட அதிகரித்து விட்டது. அதனால் அவர் இங்கு வருவதில் நியாயமில்லை.
நேராக கைலாயம் செல்லவே தயாராகிக் கொண்டு இருக்கின்றார் என்றார் சித்திரபுத்திர நாயனார். உடனே எமர் தனது அமைச்சரான காலனை அழைத்து மார்க்கண்டேயரை பிடித்து வரும்படி ஆணையிடுகின்றார். காலன் மார்க்கண்டேயரிடம் சென்று மிகவும் நயனமாக தன்னுடன் வந்து விடுமாறு அழைக்கின்றான். தன்னுடன் வந்தால் மார்க்கண்டேயருக்கு அவன் இந்திர பதவி வழங்கி தருவதாகவும் ஆசை காட்டினார். ஆனால் மார்க்கண்டேயனோ, ஓம் ஐயா, சிவன் அடிமைக்கோ அன்பு செய்தோர் இந்திர பதவி என்ன, வேறு எந்த பதவியையும் விரும்பார், போய் உன் எஜமானிடம் சொல்லும் என்று கூறி விடுகின்றான். இதனை அறிந்து யமதர்மராஜன் கடும் கோபப்பட்டான். அவன் தன் வாகனம் ஏறி பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்டேயரை அறிந்து, மார்க்கண்டேயா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ? ஈசனார் தந்தது உனக்கு 16 வயதுதான் என்பதை மறந்தாயா? நீ புரியும் சிவபூஜைகள் உன் பாவத்தை தான் தடுக்கும் என் பாசக்கயிற்றை அல்ல. பிறப்பு இறப்பு எனும் துன்பம் கமல கண்ணனுக்கும் உண்டு, ஏன் எனக்கும் உண்டு. பிறப்பு இறப்பு அற்றவர் பரஞ்சுடர் ஒருவரே. தேவர் மூவர் மற்றும் எவர் உன்னை காப்பாற்ற வந்தாலும் உன் உயிர் கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று அனல் பருக்க கூறினார். ஆனால் மார்க்கண்டேயரோ, யமதர்மராஜனே, சிவனடியார் பெருமை நீ உணரவில்லை. முடிவு ஏற்பட்டாலும் சிவபதனே அடைவேனே ஒழிய நான் உன்னுடன் வரமாட்டேன் என கூறி ஆலயத்தினுள் சென்று சிவலிங்கத்தை தழுவி நின்றார். எமனும் உள்ளே சென்று மார்க்கண்டேயனையும் அவன் தழுவியிருந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து தன் பாசக்கயிற்றை வீசி இழுத்தான். உடனே சிவபெருமான் சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு, மார்க்கண்டேயா, நீ அஞ்சாதே என்று கூறி தனது இடது பாதத்தை தூக்கி யமதர்மராஜனை உதைக்க அவன் தன் பரிவாரங்களுடன் உயிர் துறந்தான். பின் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு ஆதி அந்தம் இல்லா ஆயுளை வழங்கி மறைந்தார். இதைத்தான் கூறுவார்கள், வணங்கிட ஈசனே நீ சேர்வாய் காலனே. அதாவது ஈசனை அணுகினால் மரணம் நெருங்காது. மார்க்கண்டேயர் மகிழ்வுடன் இல்லம் சென்று தன் பெற்றோரிடம் நடந்த விடயங்களை கூறினார். அவர்கள் சிவபெருமானின் கருணை எண்ணி எண்ணி கண்ணீர் நல்கினர். இது இப்படி இருக்க யமதர்மராஜன் உயிரிழந்ததால் பூமியில் எவருக்குமே மரணமே இல்லாமல் போய்விட்டது. அதனால் மக்கள் பெருக்கம் அதிகரித்தது. பூமி அந்த பாரத்தினால் நிலை தடுமாறியது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்ட அவர் இவனை உயிர்ப்பித்து அவர் தொழிலை தொடருமாறு பணித்தார். இந்த நிகழ்ச்சியைத்தான் திருப்புதகுன்றம் திருப்புகழ் கருக்கும் வஞ்சனன் விழியினை அயல்கோடு எனும் பாடலில், சினத்தோடு சமணிகை படநிறுவிய எனும் அடிகளில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். இது நாம் பார்க்க வேண்டியது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். மார்க்கண்டேயர் இறைவனிடம் இருந்து சிவனை தவிர வேறு எவரும் தன்னை காப்பாற்ற மாட்டார் எனும் நம்பிக்கையில் தூய அன்புடன் தவத்தில் ஆழ்ந்தார். இவனின் அன்பால் எப்போதும் ஆதியந்தம் இல்ல ஆயுளை பெற்று என்றும் 16 வயதுடன் வாழ்ந்தார். ஆனால் தற்காலத்திலோ அறிவியலின் வளர்ச்சியால் ஆன்மீகம் மற்றும் நாஸ்திகமே வளர்ந்து உள்ளது. தற்போது ஆஸ்திகர்களை விட நாஸ்திகர்களே அதிகமாக உள்ளனர். இதற்கான காரணத்தை ஒரு உதாரணத்துடன் விளக்குகின்றேன். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஒரு சான்றோர் வாக்கு. இவ்வாறு கூறப்பட்டதன் காரணம், கோயில் இருந்தால் அனைவரும் கடவுளை தரிசிப்பர். இதனால் ஆன்மீகம் வளரும், வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆனால் இதற்கு அறிவியல் கொடுத்த பதிலோ வித்தியாசமானது. கோயில் கோபுரத்துக்கும் நிலத்துக்கும் தொடர்பு உள்ளது. ஆனால் மின்னல் பாதிக்கும் போது கோயில் கோபுரத்தில் உள்ள கலசத்தையே தாக்கும். கலசத்தினூடாக மின்னல் நேரடியாக நிலத்திற்கு செல்லும். இதனால் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கோயிலற்ற ஊர்களில் மின்னல் சாதாரணமாக வீட்டையே தாக்கும். இதனாலேயே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளனர். இதுபோல கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கும் மனத்திற்கும் புது புது காரணங்களை சொல்லி மக்கள் மனதில் இருந்த இறையன்பை அகற்றிவிட்டது. இதனை நம்பிய மக்கள் தங்களிடையே வைத்திருந்த இறை நம்பிக்கையையும் இறை அன்பையும் பாழாக்கினர். எங்கு அன்பு உள்ளதோ அங்கு பயம் இருக்கும். கடவுளின் மீது அன்பு இல்லாத காரணத்தினால் பாவம் புண்ணியம் என்ற இரண்டின் மீதும் பயமற்று போனது. இதனால் மக்கள் தாம் செய்யும் தவறுகளை தவறுகளென்றே சொல்லாமல் மீண்டும் மீண்டும் செய்கின்றனர். கொலை, சூதுக்கு அடிமைப்படுதல் போன்ற காரணங்களினால் துன்பத்துக்கு மேல் துன்பம்தான் அதிகரிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் துன்பங்களும் மட்டுமே. போலி கௌரவத்திற்காக மனிதன் மனித உயிரை எடுப்பதற்கும் தயங்குவதில்லை. இதனால் துன்பப்பட்ட மனிதன் பொதிகளை சுமக்கும் கழுதைகள் போல தொற்றா நோய்களை சுமந்து கொண்டிருக்கின்றான். இதனால் தான் ஆயுள் காலத்தை தானே குறித்துக் கொள்கின்றான். இதற்கு எல்லாம் காரணம் ஆன்மீகத்தில் தேடல் இல்லை, இறைவன் மீது அன்பு இல்லை. நாம் இவ்வளவு காலமும் உயிர் வாழ்வது என்றால் கடவுள் நம்மை காப்பதனாலே. மார்க்கண்டேயரை போல் உயிர் வாழ்வதற்காக எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் இறையன்பு இருக்க வேண்டும். இந்த பிறவியை எடுத்த நோக்கம் முக்தி இன்பம் அடைவது. முக்தியை அடைந்து ஈசனை நாடுவோமாக.